Hi guys, good morning. So today's energy என்னன்னு பார்க்கலாம். Hanged man. ஸோ ஹேங்க்மேன் கார்ட் அப்படிங்கிறது எனக்கு எதை உணர்த்துது அப்படின்னா நிறைய விஷயத்த மண்டைக்குள்ளே போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க. எதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும்னே தெரியல. எதை எப்படி யோசிச்சு ப்ராசஸ் பண்ணணுங்கிறதே தெரியல. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை டெசிஷன் எடுக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த சோஷியல் கண்டிஷனிங் உங்களோட டெய்லி ரொட்டீன் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த குட்டி சமூகம் சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் வைஃப் இல்லை சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் சொசைட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் டூ. ஓகே, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மீட் டைம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கான டைம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணி என்ன நடக்குது எனக்குள்ள, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், ஏன் இவ்வளோ ஹெவியாக தோணுது, ஏன் இவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ், ஏன் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கேன், ஏன் எப்போவுமே தவிப்போடு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணி நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் மை லைஃப். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணும். ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் ஆசைப்படுறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அட் அ ஸ்ட்ரெச்சில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நானே ஓவர் பர்டன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த கிளாரிட்டிக்கு வர்றதுக்கே யூ ஹேவ் டேக்கன் சச் அ லாங் டைம். யூ ஹேவ் டேக்கன் என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ளே உங்களை பற்றியே நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஹேண்ட்மேன் பீரியடுங்கிறதே அதுதான். ஸோ பட் ஸ்டில் இட்ஸ் வர்த்தி இனஃப் அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அது பலன் உள்ளதாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் யோர் டுடேஸ் எனர்ஜி. ஸோ இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.